வணக்கம், வாழ்க வளமுடன். நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டியில் இருக்கிற பிரம்ம ரிஷி சுவாமிகள் அப்படின்ற சுவாமியுடைய ஜீவ சமாதியில் இருக்கோம். பாருங்கள், இடம் எப்படி இருக்குன்றத பாருங்கள். அழகான ஒரு இடம் பாருங்கள். சுற்றியும் வயல்வெளி பாருங்க, சுற்றியும் வயல்வெளி, நல்ல ஒரு காத்தோட்டமான ஒரு இடம். இந்த சுவாமிகள் எப்படி கணக்கன்பட்டி சுவாமிகள் அங்கே மூட்டை சுவாமிகள் அங்கே வாழ்ந்த இடம், அதே மாதிரி இங்கே இந்த மதகுப்பட்டி ஐயா வாழ்ந்த இடம் இது. இங்கே சுற்றியும் பாருங்கள், அவ்வளோ ஒரு ரம்மியமான இடம் பாருங்கள். நம்ம கொடைக்கானல்லாம் போனால் தான் இந்த காற்று கிடைக்கும். இல்லை, இங்கெல்லாம் வந்தால் கூட இந்த மாதிரி அமைதியான ஒரு சூழ்நிலையில் அழகான காத்தோட்டமான ஒரு இடத்துல உட்காந்து அழகாக தியானம் பண்ணிட்டு வரலாம். இந்த இடத்துல நான் போடுற இடம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அமைதியை விரும்புகிறவங்களும் இந்த சிட்டி லைஃப்லேருந்து கொஞ்சம் நேரம் தள்ளி ஒரு என்ஜாய் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த இடங்கள்லாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஆன்மீகத்தில் தியானம் பண்ணுறதுக்கு அருமையான இடம் இதெல்லாம். ஆன்மீக விரும்புகிறவங்க தியானத்தில் கொஞ்சம் நேரம் இருந்து அமைதியை விரும்பணுன்றவங்களுக்கும் இந்த இடம் ரொம்ப அழகான ஒரு இடம். பாருங்கள், சுற்றியும் எப்படி இருக்குது பாருங்கள். வயக்காடு தான், சுற்றியும் வயக்காடு தான். கணக்கன்பட்டி ஐயா ஆரம்பத்தில் இப்படித்தான் ஒரு ஷெட்டு மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ டெவலப் ஆகி நல்ல ஒரு அவருடைய சக்தினால் அவ்வளோ பெரிய ஒரு டெவலப்பான ஏரியாவாக அது ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி அவருடைய குருஜின்னு சொல்கிறாங்க இவங்கள. மதகுப்பட்டி ஐயாவை கணக்கன்பட்டி ஐயா கூட அவருடைய குருஜின்றாங்க. பாருங்கள், ஐயாவை பாருங்கள். ஐயாவை பார்க்கும்பொழுதே நமக்குள்ள எவ்வளோ ஒரு அமைதி, ஆனந்தம் எல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே ஐயா இங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அவருடைய ஜீவ சமாதி. இங்கே உட்காந்து தியானம் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. நாங்கள் ஐயாவை நான் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். எல்லாரும் வழிபட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாருக்கும் எல்லா அனுகிரகமும் கிடைக்கட்டும். எல்லாருக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்து பாருங்கள், ஐயா உட்காந்து சேர் இது. நீங்கள் சத்தமாக பேசணும் கூட தோண மாட்டேங்குதுங்க. யார் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணலனாலும் ஒரு சத்தமாக பேசணும்னு தோண மாட்டேங்குது. நமக்குள்ள ஒரு அமைதி வருது. ஐயா உட்காந்த சேர் பாருங்கள். ஐயாவை பார்த்துக்கோங்க. வாழ்க வளமுடன்.